ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிகினர்ஸ்க்காக மேனிஃபெஸ்டேஷன் சீரீஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படிங்கிறது தம்ப்நெயில் பார்த்தே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன பார்க்க போகிறோம், என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் அஃபர்மேஷன். உங்கள் வாழ்க்கையை மாற்றுற சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான் அஃபர்மேஷன். நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம தினமும் நம்மளோட மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பு ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கே, எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையோ, நான் ஹெல்த்தியாக இல்லையோ, கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் நான் குண்டாக இருக்கேனோ, இன்னும் கொஞ்சம் இளைச்சா நல்லா இருக்குமோ, இந்த மாதிரி நமக்குள்ளே நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நெகட்டிவான வேர்ட்ஸ். இந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் தான் உங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் நீங்களும் நெகட்டிவான விஷயத்தையே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இதே வார்த்தைகளை பாசிட்டிவாக மாற்றினா என்ன நடக்கும்? அதுதான் அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் நம்ம விரும்புகிற விஷயங்களை நம்ம ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி நம்பிக்கையோட பாசிட்டிவாக சொல்கிற சக்தி வாய்ந்த சென்டென்ஸ் தான் அஃபர்மேஷன்ஸ். எளிமையாக சொன்னால் நீங்கள் தொடர்ந்து சொல்கிற வார்த்தைகளே உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நல்லதா கெட்டதான்லாம் பிரித்து பார்க்காது. நீங்கள் அதை எதை கொண்டு நிரப்புறீங்களோ அதையே அது உண்மையாக ஏற்றுக்கும். அதனால தான் அஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நான் தன்னம்பிக்கையோடு இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் வெற்றியை ஈர்க்கிறேன், என்னை நோக்கி நிறைய பண மலைகள் வருது, நான் பணத்தை ஈர்த்துட்ருக்கேன், என்னை நோக்கி ஆரோக்கியம் வருது, என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாமே நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தினம் தினம் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்கள் மனசையும் வாக்கியத்தையும் வாழ்க்கையையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வரும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அஃபர்மேஷன் வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அதை உணர்வோடையும் நம்பிக்கையோடையும் தொடர்ந்து சொல்லணும், ரிப்பீட்டடாக சொல்லணும், இமோஷன்ஸோடு சொல்லணும், அதை நம்பி சொல்லணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பவர்ஃபுல்லான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். காலையில் எழுந்த உடனேவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்கள், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் பணத்தை அதிகமாக ஈர்க்கிறேன், நான் ரொம்ப வெல்தியான பர்சன், என் உடம்பு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒல்லியாக அழகாக இளமையான தோற்றத்தோடு இருக்குது, நான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கேன், என்ன நான் ரொம்ப விரும்புகிறேன். இந்த மாதிரியான வாக்கியங்களை டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய மனசும் அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையும் மாறுறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறது தான் உங்கள் எதிர்காலம், நீங்கள் நம்புறது தான் உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியம். ஸோ நல்லதாக நினைங்க, நல்லதே நடக்கும். திரும்ப இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பாய்.